வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1ல் இருக்கிற தமிழ்மொழி மரபுங்கிற பாடத்தில் இருக்கிற புக் பேக்கான ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. ஆன்சர் விசிம்பிள். ஆவண்ணா ஆன்சர். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். ஆன்சர் மரபு. அடுத்து மூணாவது, இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் 2 கூட்டல் திணை. அடுத்து நான்காவது, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் 5 கூட்டல் பால். அடுத்து குருவினா, உலகம் எவற்றால் ஆனது. அதுக்கான ஆன்சர் 6வது பக்கம் இருக்குது. அடுத்து 2வது கொஸ்டின், செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது. அதுக்கான ஆன்சர்ஸ் 6ஆம் பக்கம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாடலின் பொருள்னு சொல்லி இருக்குது 6வது பக்கம். அதில் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் முதல் லைன்லேயே இருக்குது. இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இது 1வது கொஸ்டினுக்கான ஆன்சர். 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர், தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அதுதான் அந்த லாஸ்ட் அந்த அட்டவணைக்கு மேலே இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் தான் 2வது கொஸ்டினுக்கான